நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவிக்ஸ் சாப்டர் 2ல இருக்க ஷார்ட் ஆன்சர் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் எனி டூ ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல்ஸ் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்க ரெண்டு ஸ்பெஷல் பவர்ஸ். அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அதாவது கண்ட்ரியோட லீகல் அட்வைசர் அப்படின்பாங்க. எந்த டிஸ்கஷனுக்குமே அவங்க போய் அவங்களோட கருத்தையும் அட்வைஸுமே அவங்க பண்ணலாம். ஸோ அவங்களோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன ரைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்பீக் அண்ட் பார்ட்டிசிபேட் ஆன் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலையுமே அவங்க கலந்துக்கிட்டு அவங்களோட டிஸ்கஷனையும் சரி இல்லை அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க சொல்லலாம், அட்வைஸ் கொடுக்கலாம். அந்த ரைட்ஸ் இருக்கு. அடுத்து ரைட் டு ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்டுக்குனும் அவர் போய் அவரோட டிஸ்கஷன்ஸை முன்னாடி வைக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ரெண்டு ஸ்பெஷல் பவர்ஸ். ஒன்று அவர் எந்த நேரத்துலையுமே பார்லிமெண்ட் அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணி அவர் ஸ்பீக் பண்ணலாம், லைக் அவரோட டிஸ்கஷன் அட்வைஸ் எல்லாம் சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னொன்று எந்த கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க எந்த கோர்ட்டுக்கு அவர் போனாலுமே ஆடியன்ஸாக போனாலுமே அவங்களோட டிஸ்கஷன்ஸையும் வாக்குவாதத்தையும் முன்னாடி வச்சுட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இவர் தான் வந்து ஹையஸ்ட் authority legal advisor in India. So hope you all understand. Thank you.